வந்திருக்கும் ப்ரெஸ் பீப்புள் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் ஹச் பிக்சர்ஸ் இணைந்து மாருதி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். எனக்கு மிஸ்கின் அண்ணன் ஒரு குருநாதர் மாதிரி 5 இயர்ஸாக மிஸ்கின் அண்ட் ஆதித்யா இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் ஒரு த்ரில்லிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தவொடனே மிஸ்கின் அண்ணன் எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்து எண்டு வர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ணனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் அவரோட பிரதர் ஆதித்யா, இந்த படம் ஃபஸ்ட்டில் இருந்து எண்டு வர ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பட்ஜெட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக ப்ரொடியூசரை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணாப்புல. தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி எடுக்கணும். அண்ணனோட இணைந்து நெக்ஸ்ட் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஃபர்தராக லாங் டேர்மாக நெக்ஸ்ட் மூவி கம்மிங் சூன் விரைவில் அண்ணன் ஆசீர்வாதத்தோடு அடுத்த மூவி பண்ணுறதுக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஞானசேகர், இந்த படத்துக்கு நல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர நல்லா கோஆர்டினேட் பண்ணி டச் ஸ்க்ரீன் நல்ல பேர் உதவியாக இருந்தார். நெக்ஸ்ட் ஸ்ரீகாந்த் அண்ணன், நெக்ஸ்ட் கேமராமேன், நெக்ஸ்ட் விதார்த் அண்ட் அருண், நெக்ஸ்ட் பூர்ணா அண்ட் எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. படமும் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரெஸ் பீப்புள் இந்த படத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கணும்னு வேண்டி தாழ்மையுடன் கேட்கிறேன். வணக்கம், தேங்க்யூ. என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டிசிப்ளின், ஒரு செய்கிற தொழிலை நேசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு மிஷ்கின் சார்லேருந்து கற்றுக்கிட்டேன். உண்மையாக மிஷ்கின் சார்லேருந்து நான் என்ன ஒரு விஷயம் வாட்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அடுத்தவங்களை அப்படி லவ் பண்ணுவார். அப்படி ஜஸ்ட்டு நான் 16 வருஷம் சாரோட ட்ராவல் பண்ணும்போது எப்படி அடுத்தவங்க அவரை மாதிரி பிறரை நேசிப்பார். அவர் அவ்வளோ ஒரு கைண்டாக என்னை பார்த்துட்டு என்ன இந்த ரேஞ்சுக்கு உயர்த்தினதுக்கு எங்கள் மிஷ்கின் சார் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். First, I would like to thank Aditya and for giving me this film and மிஷ்கின் சரோட ஒரு ட்ராவல் வந்து எப்போவுமே பயங்கர என்கரேஜிங்காகவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஜேர்னியுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர்கிட்டருந்து ஏதாவது ஒன்று கிராப் பண்ணனா அவரோட எனர்ஜி, ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஸோ I would like to thank him for being there for me always, and I would like to thank my producers for making this film. ரொம்ப ஆனஸ்டான ஒரு ஃபிலிம் இது, கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் I would like to thank my actors as well, and thank you all. வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ஃபஸ்ட்டு என்னை ஒரு ஆர்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு இதில் மெயினாக கொண்டு போகிறதுக்கு மெயின் ஒரு வழியாக இருந்த ஒரு மிஸ்கின் சார். ஏன்னா அவரோட சைன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு போட்டு எனக்கு அந்த உள்ளே வர்றதுக்கான ஒரு வே இருந்தது. அடுத்து வந்து நான் ஆத்யா சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் என்னை பிலீவ் பண்ணி எனக்கு இந்த மூவி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன பலமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமே வந்து அது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், என்னை பிலீவ் பண்ணி கொடுத்ததுக்கு. மெயினாக இந்த படம் வந்து ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இருக்காது, அதை விட ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க் இதில் இருக்குது. ஸோ ஒண்டர்ஃபுல் மூவி நம்ம எல்லாம் பார்க்க போகிறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். படம் பேர் டெவில்னு வச்சுருக்காங்க. இட் இஸ் நாட் டெவில், ஆக்சுவலி இட்ஸ் காட்லி. ஒரு கதையை வந்து ஒரு புத்தகத்துலேருந்து இந்த கதையை எடுத்து பண்ணியிருக்காரு ஆதித்யா. அது ஸ்க்ரீன் ப்ளே ஆர்டரில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் ஐ நீட் டு ஸ்பெஷலி மென்ஷன் அபவுட் பூர்ணா, அஃப்கோர்ஸ் விதார்த் அண்ட் அருண். நல்லா பயங்கரம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே சொல்கிறது தான். பட் அதுக்கு மேலே வந்து இந்த படத்தில் ஒன்று இருக்குது. இந்த தியேட்டர் கொஞ்சம் காலியாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். தியேட்டரில் வந்து ஃபுல் ஹவுஸ் போகும் படம், அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு. அண்டு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மை டைரக்டர் மிஷ்கின். இந்த படத்தில் வந்து ப்ரெசன்ஸ்ன்னு கேட்டாங்க, ப்ரெசன்ஸ் போட சொன்னார். மிஷ்கினோட கேரக்டர் என்னாக்கா எல்லாருக்கும் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போயும் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எஸ் தென் ஸ்கோப் மியூசிக். நான் வந்து 25 வருஷம் 30 வருஷமாக பார்க்குறேன் அவரை. அந்த காலத்துலேயே வந்து ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் ஒரு ரெக்கார்டு வச்சுப்பார், அதில் டூன் போட்டே போவார். சித்திரை பேசுறதுலேருந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவரோட இன்புட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நவ் எஸ் டவுன் அஸ் அ மியூசிக் டைரக்டர். உங்களுக்கு தெரியும் பாட்டு எப்படி வந்திருக்குன்னு.
ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் வில் ராக் இன் த தியேட்டர்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச். பாய். எல்லாருக்கும் வணக்கங்க. சொல்லுவாங்க, ஒரு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதிக்கொன்ற மாதிரி நம்ம நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லேயும் ஒவ்வொரு நம்ம பண்ணுற ஒரு ஆர்ட் பீஸ்லேயும் நம்ம பேர் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 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 100% ஒரு உண்மை. ஒரு 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 சின்ன ஒரு 3 இன்சிடெண்ட்டில் எப்படி எனக்கு இது வந்ததுன்னு சொல்கிறேன். 3மே வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சொன்ன இல்லைங்களா அரிசி அதுக்கு போட்ட ஒரு விதை மாதிரி. நான் ஒரு படம் இனிதிருந்து நடித்து முடிச்சுட்டு ஒரு படம் ஹீரோவாக கமிட் ஆகி நாள் பூஜை. அந்த பூஜைக்கு வந்து மிஷ்கின் சார் தான் கெஸ்ட்டாக வர்றாரு. ஷூட்டிங் ஆரம்பிக்கிற நாள் எனக்கு ஒரு பொக்கேலாம் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அதாவது இம்ப்ரெசிவாக பேசணும் அப்படின்றத நான் சைலண்டாக உட்காந்துருக்கேன். சாரும் சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காரு. சார் சொன்னார், நீ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது, பல தலைமுறையாக அவங்க பண்ண ஒரு புண்ணியமும் அதனுடைய ஒரு ஒரு செயின் எஃபெக்டும் தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஒன்றால் நினச்ச கர்வமாக இருக்காது, வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது வந்து கிடையாது அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த படத்துலேருந்து 2 நாள் என்னை தூக்கிட்டாங்க. வேற ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே கடந்து போகுது. அப்புறம் எப்படியாவது சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. முகமூடி படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாட போய் கூட விளையாடி இருக்கேன். திருப்பி எல்லாருமே வந்து ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு தான் போவோம். அப்போது ஒரு 2 தடவை தான் போயிருந்தேன். அப்போ ஆதித்யா சார் வந்து அங்கே அசிஸ்டன்ட், அவர் வந்து தம்பின்றதுலாம் எனக்கு தெரியாது, அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டுமே தான் இருந்தார். அவர் என் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் ரொம்ப நேரம் பேசினோம். அப்படிங்களா, என்ன தியேட்டர்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறையா கேள்வி கேட்டார். அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்த படம் வரைக்கும் வந்திருக்கு. தேங்க்யூ சார். நான் ஆக்சுவலி ஊர் விட்டு போய் ஹைதராபாத்தில் தெலுங்குல ஓகே இது இன்னொரு லைஃப் என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த கேரக்டர் நீ கரெக்டாக இருப்ப அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி இங்கே நிற்க வச்சு மறுபடியும் படம் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஜஸ்ட் ஸோ ப்ரிவிலேஜ்ட் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். டெவில்ன்ற படம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு கப்பலினுடைய ரிலேஷன்ஷிப் வேறு எல்லாமே வந்துருச்சு. எல்லா விதமான மெட்டீரியல் கம்ஃபர்ட்டும் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி என்ன அப்படின்றதோட ஒரு மாடர்ன் டேக் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. அண்ட் ஸ்ரீகாந்த் சார் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே எனக்கு எப்போ டவுனாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணுறது தான். படத்துக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அவர் பழக்கானதுலேருந்து அவருக்கு எனி திங் யார்ட்டையாவது பேசணும், ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட எப்படியாவது டைம் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் சார். அண்ட் ஞானசேகர் சார், ஹரி சார், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்திக், யூ கிவன் சம் கிரேட் விஷுவல்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா பார்த்துருக்கிற ஃபேஸஸ் தான். அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஜமாக சொல்கிறேன், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல பிரின்சிபல் இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும், யூனோ. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய பிரின்சிபல் வந்து மிஷ்கின் சார். ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் டெவில் இஸ் லைக் எனக்கு எப்பவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம். ஆனால் இந்த டெவிலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி, இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ. ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபர்ஸ்ட் டைம்னா டெவில் தான். ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ப்ரெக்னென்ட் லேடி 2 பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சார் அண்ட் ஆதித்யா சார் சவரகத்தி. இப்போது அந்த சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா, நிச்சயமாக ஒரு பையனுக்கு ஒரு அம்மா இங்கே நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் ஸோ பிளேஸ் டு ஹாவ் யூ இன் மை லைஃப், போத் ஆஃப் யூ, ஆதித்யா சார் அண்ட் மிஷ். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே என்னென்னா அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்வேன், நீங்கள் படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போகிற மாதிரி இல்லை, நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டென்ட் பண்ணி அப்படி தான். ஸோ அந்த 30 days இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ. லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன். இது ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அந்த செட்டில். ஸோ அண்ட் அவரோட மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்குன்னு. ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷ்ஷுன்னு எப்போத்துலேருந்து தெரியும், அப்போத்துலேருந்து மிஷ்ஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க. ஈவன் சவரகத்தியோட சாங்ல கூட அவங்க வந்து பாடுறது, அந்த லிரிக்ஸ் எழுதுறது, மாற்றுறது எல்லாம் எனக்கு தெரியும்.
இப்போ பரப்பர பிசாசு டூவாக இருக்கட்டும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில். ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. இட் வாஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இப்போ எப்பவுமே எனக்கு ரொமான்டிக் ஆகணும், என் ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக் ஆகணும்னு தோணும்போது இந்த சாங் தான் நான் வச்சு ரொமான்டிக் ஆகுது. I just keep the song in the side so that okay, at least I will feel some romantic look at least to my husband. So அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங். அண்ட் டெவல் பற்றி சொல்லணும்னா ஆதித்யா சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்போ ஏதாவது எழுதும்போது பூர்ணாவே யோசிச்சு எழுதுறதுக்கு நன்றி. இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஒல்லி ஆயிடுறேன் சீக்கிரம். ஸோ 2 வெர்ஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்கே நிற்கும். ஸோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும்போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன். So that's a lot of difference. And coming to Karthik sir, oh you shot so beautifully. Nijama idu purnava nenichen neva shots la. Thank you sir. And coming to my producers, thank you. நீங்க சொன்ன மாதிரி நானும் ட்ரபிள் பண்ணியிருக்கேன், சாரி அபவுட் இட் கொஞ்சம் டைம்லலாம். அண்ட் ஆர்ட் டிரெக்டர் சார் வாஸ் நைஸ். உங்களோட ஈஸியாவில் இருக்கிற அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க். எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைமில். அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே தெரியல, அது தானே சொன்னல இப்படி நாங்கள் வந்து மேரேஜில் வேறு நிறைய ஃபங்க்ஷன் உட்காந்து இப்படி ஆயிடுது. ஸோ சாரி. அண்ட் கம்மிங் டு மை போத் ஹீரோஸ், அவங்கள நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபன்னும் இருக்குது. வித்தார்த்தை வந்து எனக்கு கொஞ்சம் நாளாக தெரியும், நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பத்துலேருந்து வித்தார்த் யூ ஆர் லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அருண் வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைம் அருண் தான் பக்கத்தில் இருந்தது. நான் எனக்கு தலை சுற்றும் போது அருண் வாஸ் நியர் டு மீ, வி வேர் ஷூட்டிங். ஸோ அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே மார்னிங் I messaged him like so sorry, this is what. And அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேன், நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது. நிஜமாக அது வந்து நம்ம ஷார்ட்டாக அவ்வளோ பிளான் பண்ணலை. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ. ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்றும் கேட்காது, லைக் அங்கே பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், வாட் ஷீ வாண்ட் ஷீ ஹேவ் டு ஹேவ், ஹில் ஸ்டாப் இட், ஹில் கெட் மீ தட். ஸோ அந்த ஷார்ட்டு தான் அது. And it was nice working with you Arun and the whole team. யாராவது மறந்துச்சுன்னா the whole team of Devil, இன்னொரு ஹீரோயின் கூட இருக்கு இந்த படத்தில். She also done a great job. Combination scene கொஞ்சம் தான் இருந்தது. And the whole team, assistant directors எல்லாருக்குமே thank you. And camera department, production side எல்லாருக்குமே. ஏன்னா இன்னொரு மேடை இருக்குமா தெரியல உங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்றதுக்கு. So thank you so much. And once again to my favorite Mishkin sir, நன்றி. Thank you. இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். டெவில், முதல்ல மிஸ்கின் சாருக்கு தான் இந்த பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்க சித்திரம் பேசுதடி படம் ரிலீஸ் ஆனது போது நான் கூத்துப்பட்டிலிருந்து ஒரு நண்பர் மூலமாக நான் சாரை வந்து ஃபோனில் இன்னைக்கு இதுவரையும் நான் சொன்னதில்லை, ஃபோனில் பேசியிருக்கேன். நான் அந்த ரிலீஸ் ஆன போது என்ன பாசிட்டிவான அவர்கிட்டருந்து வாழ்த்து கிடைச்சதோ ஸ்டில் இன்னைக்கு இங்கே வந்து மீட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி தான். அவர் வந்து பிளெஸ்ஸிங் எப்போதுமே மிஸ்கின் சார் வந்து பிளஸ் பண்ணுறது. நீ கவலைப்படாத, நீ இன்னும் 50 வருஷம் நடிப்ப, நல்ல முயற்சி பண்ண, நல்லா நடிப்ப அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு இயக்குனர். ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அவர் கூட தான் பயணிக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ஒரு தடவை நான் ஆஃபீஸில் மீட் பண்ண ஸ்ரீகாந்த் சார் சொல்லி தான் போனோம். அந்த டயத்தில் தான் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கு சாமி சார் வந்து இப்படி ஒரு படம் இருக்குது வாங்க அப்படின்னு. அதனால் நன்றியை வந்து மிஸ்கின் சாருக்கும் ஸ்ரீகாந்த் சாருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு காட்டி விடுறது இருக்குல்ல, அது அப்படி தான் அந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். சாருடைய சவரக்கத்தி படம் பார்த்துருக்கேன், பியூட்டிஃபுல் மூவி. அவர் கூட பயணிக்கிறங்கிறது ரொம்ப ஆவலாக இருந்தது. ஆனால் ஆதித்யா சார் வந்து இந்த படத்தில் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் ஆதித்யா சார். நான் இதுவரை எந்த படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன், டாக்டர் சொல்லி நான் பண்ணிடுவேன். ஆனால் இந்த படத்தில் நான் நடித்தது பூரா அவர் முன்னாடி முதல்ல நடிச்சிருவார், அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிருவேன். அதை பார்த்து இந்த நடிப்போட எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஆதித்யா சார் தான். பியூட்டிஃபுல் ஆக்டர். ஏன்னா அவர் ஆக்சுவலாக
அந்த ஒரு சாங் இருக்குது. நான் அதை போடுவாங்கன்னு நினச்சேன், அது போடல. நானே இங்கே பார்க்கல, நாவலாக இருந்தது. அது சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஐயோ நான் என்ன ஆடுறது, இப்படி ஒரு பாட்டு இருக்குது, அந்த கிஸ்மி கமான் கிஸ்மி சாங்கு. எனக்கு ஒரு பயம். சரி அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் பயம் இருந்துச்சு, எப்படி எடுக்க போகிறாங்க, ஐயோ நமக்கு வராது, அந்த பொண்ணு மாஸ்டர் வேறு இருக்காங்கன்னு. இவர் அதை பற்றிலாம் கவலையே பண்ணல. வந்து அதெல்லாம் வராங்க அப்படி நில்லுங்க அப்படின்ட்டு இவர் அந்த பொண்ணு மாதிரி வந்து நின்னாரு பாருங்க. பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக இவர் பண்ண அளவுக்கு அந்த பொண்ணு பண்ணல, நாங்கள் பண்ணல, அதான் உண்மை. அவ்வளோ பிரமாதமாக பண்ணார். ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்த்தோன்னா, பொதுவாக வந்து நம்ம எங்கே படிக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும். சில பேருக்கு என்னென்னா படித்த இடத்தோடைய அடையாளத்தை விட்டுட்டு வேற ஒன்று பண்ணலான்னு தோணும். சில பேருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்று படிச்சு அது மாதிரி வரலேன்னு தோணும். அவர் படித்த ஸ்கூல் மிஸ்கின் சார்ட்ட அதோட பாதிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாரோடைய படம் எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக, எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ தன்மையாக அழகாக இருக்குமோ அதே குவாலிட்டி நான் அதில் பார்க்குறேன். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அங்கே. அப்புறம் கார்த்தி சாரை மெயினாக சொல்லணும். ஏன்னா நான் வந்து இவ்வளோ இல்லை, எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு. அப்போ அழகாக அவர் காட்டியிருக்காரு. பியூட்டிஃபுல். அவர் கூட ஒர்க் பண்ணுறது, நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் கார்த்தி சார் எப்படியாவது கூப்பிட்டு போயிடணும், எனக்கு அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆவல், ரொம்ப பிரமாதமாக. அப்புறம் எடிட்டர் இளையராஜா ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே அதை எடிட் பண்ணி காட்டுற விஷயமா இருக்கணும். நான் இன்னைக்கு தான் ஆர்ட் டைரக்டர் பார்க்குறேன். இவங்க தான் ஆர்ட் டைரக்டரா அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஷூட்டிங்கில் அவர் ஆர்ட் அசிஸ்டன்ட் மாதிரியே தான் ஓடி சுற்றி சுற்றி இருந்திருக்காரு. யார் ஆர்ட் டைரக்டர்னு தெரியாமல் இன்னைக்கு தான் படம் முடிஞ்சு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல் ஒர்க்கு. அதுவும் அந்த வீடு வந்து அந்த கலர், ஆக்சுவலாக நான் வீடு கட்டினா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலே ஏற்படுத்துச்சு. அந்த க்ரீன், அந்த மெரூன் கலர், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மெயினாக நான் சொல்ல வேண்டியது பூர்ணா மேடம். அவங்களுக்கு நானும் வந்து ஜன்னல்வரம் படத்தில் நடிச்சிருந்தோம். அப்பயே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டராக, அது பியூட்டிஃபுல் ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தன்மை, பழகிற விதம், நான் இன்னைக்கு பழக அந்த ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் நான் எங்கேயெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக, அந்த படத்தில் ஜன்னல் உரத்தில் அவங்களதான் ஏங்கி இருந்தோம், ஜோடி சேரல. இந்த படத்தில் ஜோடி சேர்த்துட்டாங்க. அருண், ஆக்சுவலாக நானும் அவரும் ஒன்றா தான் ஆரம்பித்தோம். ஹீரோவா பயணிச்சது வந்து 2 பேருமே 2010 இனிது மைனா 2 ஒரே டயத்தில். நாங்கள் அதுக்கு முன்னாடியே தியேட்டர் ஆக்டர் சார், நாங்கள் கூத்துப்பட்டில் இருக்கும்போது அவர் மேஜிக் லாண்டான அந்த குரூப்பில் இருப்பாங்க ஏமாமில், அப்போது நிறையா சந்திச்சிருக்கிறோம். இப்போ 2 பேர் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இப்போதைக்கு ஒரு எண்ணம் படைத்த ஒரு நல்ல ஒரு நடிகர், அவரோட பயணிக்க ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் ஹரி சாருக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா இவ்வளோ அழகான மூவியை, இவ்வளோ ஸ்டைலாக ஒரு படத்தை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் என்ன கேட்குறாங்களோ அதை அழகாக கொடுத்தது வந்து ஹரி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். சப்போர்ட் பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. படம் ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல படமாக அமையும். உங்கள் முதல் படமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் சேகர் சார், இந்த படத்தில் வந்து எப்போ போனாலுமே அவருடைய பிளாஸ்டிக் இடம்னா அவர் நம்ம என்ன கேட்க வரோமோ அதில் அவர் ஒன்று எல்லாத்தையும் முடிச்சிடுவார் 5 நிமிஷத்தில். அவர் என்ன வர்றாரோ முதல்ல சொல்லிடுவார். நம்ம பதிலே நம்மள்கிட்ட ஒரு ஆன்சரே கேட்க மாட்டார். அதெல்லாம் ஓகே சார், எல்லாம் சொல்லிட்டுருவார். அந்த எனர்ஜி, அதை அன்றைக்கி என்ன பார்த்தா அதே எனர்ஜி தான். ராதாகிருஷ்ணன் சார், ரொம்ப நன்றி. இப்படி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் திருப்பி மிஸ்கின் சார் படத்தில் வந்து நடிக்கணும் எவ்வளோ ஆவலாக வந்தோன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆனால் இதில் மிஸ்கின் சார் படத்தில் இயக்கத்தில் நடிக்கல, ஆனால் அவரோட இசையில் நடிச்சேங்கிறது இருக்குல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய முதல் படம் இசை, இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க படங்களுக்கெல்லாம். ஆனாலும் அவருடைய முதல் படம் இல்லை, அதில் நம்ம படமாக இருக்கிறது அது நம்ம செஞ்ச பாக்கியம்தான். ஏன்னா ஆக்சுவலாக மியூசிக் பண்ணதில்லை, நான் மியூசிக் பண்ணும்போது அவன் என்னடா பண்ணுறான், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே சாங் கம்போசிங் நடக்கும்போது கூட நான் ஸ்டூடியோவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு. ஒரு ஃபுல் டே அங்கே உட்காந்துருந்தேன். அவங்க பண்ணுற விஷயங்களை நான் இதுக்கு முன்னாடி எந்த மியூசிக் டைரக்டரோட உட்காந்து நான் பார்த்ததில்லை. அப்படி வாய்ப்பு சும்மா அதுக்கு வந்து பாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து
பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம். ரொம்ப நன்றி சார். திருப்பி உங்களுக்கு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படம் பிப்ரவரி 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எனக்கு என் கேரியரில் இந்த படம் எனக்கு ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமி சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ஒரு லைஃப்பில் மிக முக்கியமான மனிதர்கள் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் 2 விஷயம் ரொம்ப மதிக்கிறேன். சினிமா ரொம்ப பேஷனேட்டடாக அதை வந்து பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்தவர் வந்து என்னுடைய குருநாதர் மிஷ்கின் சார். அதை சிறப்பாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறது வந்து பத்திரிகையாளர்கள். ஸோ நீங்கள்லாம் என்னுடைய ஃபேமிலி. டெவில் ஏன்னா சவரக்கத்தின்னு ஒரு படத்தை வந்து இன்றைக்கும் சவரக்கத்தியோடைய டைரக்டர் அப்படின்னு ஒரு பெருமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பத்திரிகையாளர்கள் தான். ரொம்ப நன்றி அதுக்கு. இந்த டெவில் படம் வந்து ஆஃப்டர் சவரகத்திக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணுறேன். சவரகத்திக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஷியலாக நிறையாது எனக்கு வந்து மிஷ்கின் அண்ணா எனக்கு எப்பயுமே என்னோடய குருநாதர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரோட படங்களில் நான் போய் வேலை செய்வேன். அவர் படம் இல்லைன்னா வேறு யார்கிட்ட போய் வேலை செய்வேன். ஸோ வேலை செஞ்சிட்ருக்கணும், சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய இது. வேறு தொழில் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கவும் இல்லை வேறு தொழிலில் போகிறதுக்கு. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அந்த டெவில் படத்தை நான் ஆரம்பித்தேன். இந்த குவாரண்டைன் டைமில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாரையும் வந்து அந்த நோய் பூட்டி வச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு சிறைவாசம் மாதிரி தான் எல்லாருமே இருந்தோம். ஸோ அப்போ நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து இருந்தது. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு அடுத்த படம் என்ன பண்ணலான்ற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம், ஒரு ரூம் மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ஒரு இது. அது வேற ஒரு புக்கு எனக்கு வந்து பனுரமா அப்படின்ற ஒரு புக்கு வந்து அது எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தது. எனக்கு அந்த புக்கு வந்து மிஷ்கின் சார் தான் எனக்கு வாங்கி தந்தார் லேண்ட்மார்க்கில். ஸோ அந்த புக்கு படித்தோன்னா எனக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மர்டர் நடக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஷன். அது ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒரு சீட் எஜ்ஜில் எப்பயுமே. ஏன்னா த்ரில்லர் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அது அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து டெவில் நம்ம இந்த படம் அது அப்போ அந்த படம் கொஞ்சம் ஒரு அந்நியமாக இருந்தது. சரி ஓகே வேற என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தேடுதலை அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து தேவி பாரதியோடைய கதையை நான் வந்து ஒளிக்கு பிறகு இருளுக்கப்பால்னு ஒரு கதையை படித்தேன். அவர் இப்போ வந்து 2024 வந்து சாகித்ய அகாடமி அவர் விருது வழங்குறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ரைட்டர். அந்த புக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அவர் என்ன சொல்ல வராரு, இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு. ஏன்னா ஒரு 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 ஆர்டிஸ்ட் எனி கலைஞர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமூகத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, சிந்திக்க வச்சிருவாங்க சமூகத்தை. ஸோ அப்போ வந்து தேவிபாரதியோட புக்கு வந்து என்னை வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வச்சுது. ஏன்னா ஆழமாக சிந்திக்க வச்சதுக்கு ரீசன் வந்து என்னென்னா குவாரண்டைன் டைமு எங்கேயுமே போக முடியாது, அடுத்த வேலைகள் என்னென்ன சிந்திக்க தெரியாது, நீ வீட்டில் தான் கிடக்கணும். பாட்டில் இருந்தால் பாட்டில் அடிக்கலாம், சாரி இல்லைன்னா வந்து புத்தகம் படிக்கலாம். ஸோ இதை தான் பண்ண முடியும். அப்போ எனக்கு வந்து அதில் ஒரு கதை வந்து ரொம்ப அருமையாக கிடச்சி இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வருஷம் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஞானசேகர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, என்ன சார் ஏதாவது படம் கடம் பண்ணலாமா, கதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஒரு கதை வச்சிருக்கேன், பேர் என்ன அப்படின்னா, டெவில் அட்டகாசம் சார், ஹிட்டு சார் படம் அப்படின்னாரு. நீங்கள் வந்து டைரக்டராக இருக்கீங்க, பாடல் ஆசிரியராக இருக்கீங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க, அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க. எது வந்து ரொம்ப ரசித்து பண்ணுவீங்க, எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு? எழுதுறது அதாவது எப்படி எழுதுனா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கடந்த ஒரு 4-6 படங்கள் எழுதும்போது கிளைமேக்ஸ் எழுதும்போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும். அதாவது ஹெமரேஜ்னா ரத்தம் வரும் அப்படி.
அந்த அளவு இன்டென்ஸாக நான் எழுதணும்னு ஆசைப்படேன். எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரு. இப்போ எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அனிமே என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போனவருக்கு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லேயே இருந்து செத்து போவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தேங்க்யூ. டேரக்டர் சார், டேரக்டர்ஜி, மிஸ்கின் சார், இந்த படத்துக்கு டெவில்னு உங்கள் அண்ணா மிஸ்கின் சார் பேர் வச்சாரா இல்லை அவரை பார்த்து நீங்கள் வச்சிங்களா? மிஸ்கின்ஸ் டெவில் தான் அது. ஒரு கேட்சியான ஒரு நேம் இது. இந்த கதைக்கு தேவைப்பட்டது அந்த பேர். ஆமாம், இதில் எல்லாருமே வந்து டெவிலாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்துடைய எண்ணில் வந்து கடவுளாக மாற்றப்படுவார் சார். அதே மாதிரி மிஸ்கின் சார், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, நான் அந்த இன்னொரு ஹீரோ இருக்கார்லாம் தெலுங்கு இனிதீது, அவரை பற்றி பேசுகிறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னீங்க. ஆக்சுவலாக தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை தம்பியே தான் கதையா? நான் அவர் பேசுகிறப்ப ஃபுல்லாக நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், படித்தேன் புக்கு அப்படின்ட்டு. இல்லை இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். எனக்கு ஆக்சுவலாக வந்து அவன் வந்து தேவி பாரதி சாருடைய கதையை அவர் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டக்கூட இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த படம் முழுக்க என் ஆசிஸ்டன்ட் எழுதுனா சந்தோஷம் சார். இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னீங்க, இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டார், ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு. இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுல இன்னும் அந்த சண்டை ஜாஸ்தி ஆகிடாதா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சண்டை போட்டால் அவர் ரொம்ப பெரிய ஞானி. அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு. நான் ஒரு 24 மணி நேரம் நினைக்கிறேன். அவர் 24 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் என்னை நினைப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த அளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் ஒரு क्वेश्चन. அந்த அளவு அவர் வந்து அவரும் என்னை நேசிக்கிறார், நல்லா தெரியும். அவனும் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்கவர் சொல்ல மாட்டார் ஆக்சுவலாக. ஆனால் நிஜமா என்னை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலாக. நான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். பூர்ணா, எந்த நடிகைக்கும் கிடைக்காது. மிஸ்கின் சார் சொல்லிட்டாரு, உங்களை வந்து அம்மாவா நினைக்க போறேன், வந்து பையனா வந்து நீங்க பாருங்கன்னு. இப்போ அவர் பையனா நினைச்சீங்கன்னா, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க? அவங்க வந்து அவங்களுக்காக வாழறது இல்லை, பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நான் நினைப்பீங்க. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ். ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போல்லாம் எனக்கு அவங்களை லைக் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் ஹிம், ஐ நோ ஹிம். நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம். ஸோ ஐ டோல்ட் யூ ரீசெண்ட்லி ஆல்சோ லைக் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் ஆக்சுவலாக. அவள் தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு கல்யாணம் இல்லை. என் மனைவி இருக்காங்க, என் மகள் இருக்கா ஆக்சுவலாக. போதும். ரொம்ப அதான் சொல்கிறேனே, பூர்ணா பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியுன்றாங்க. அது அவர் நடிகையே கிடையாது, என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலாக. வந்து அவ்வளோ சின்சியராக சொல்லுவோம் ஆக்சுவலாக. வந்து ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்றீங்கன்னா, இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம் காணாம இருக்கேன் ஆக்சுவலாக. இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். போயிட்டு இருக்குது. அடுத்த சந்திப்புல சந்திப்போம். இப்பதான் கொஞ்சம் சூடு இருக்கு, என்ன அப்படி பண்றேன்னு பரவாயில்லையா? இல்ல யூஸ்வல் என்னன்னா, பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டா ரொம்ப பயந்து போய் ஐயோ என்ன பண்ண போறாங்க அப்படில. அதாவது எனக்கு தெரிஞ்ச முதல் படத்துல இருந்து அந்த நண்பர் தெரியும். முதல் படத்துல இருந்து இவங்கெல்லாம் பாத்துக்கிறேன் ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. they are absolute sweethearts. கேளுங்க சார், ஒன்னு 2-3 கேள்வி கேட்கலாமா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல அடுத்ததுல நீ தான் காம்பியரா? இல்ல இல்ல ஷோ படம் இருக்கு. சொல்லுங்க. அம்மா, மனைவி, சகோதரி இவங்களெல்லாம் காட்டிலும் லைஃப்ல ஒரு பெண் இருப்பான்னு சொன்னீங்க. அது உண்மையும் கூட நிறைய பேர் இதுல அந்த மாதிரி உங்களுக்கு பூர்ணா இருந்தாங்க. அதாவது ஃப்ரெண்ட்லியா, அது வந்து எங்களுக்குள்ளார லவ் அப்படிலாம் கிசஸ்லாம் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னீங்க. இப்போ அந்த மாதிரி ஏன்னா இப்போ பூர்ணா கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி யார் இருக்கா உங்க லைஃப்ல? என் மகள் இருக்கா ஆக்சுவலா. பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் ஆக்சுவலா. மகள் இல்ல, அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சது கூட நட்பு இருந்ததே கிடையாது. என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு. நான் இப்போ ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான். அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நீ வந்து பார்ப்பான். 2 நிமிஷம் தான் பார்ப்பான். ஆனால் அவ்வளோ பாந்தமாக இருக்கும்.
அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தார், இன்னும் இருந்துகிட்டே இருக்கான். அப்புறம் ஜோயல்னு ஒரு நண்பர் தான் என் கூட இருந்தான். அவனும் ஸ்ரீகாந்த் மாதிரி தான் ஆக்சுவலாக. நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான். ஆனால் நான் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆக்சுவலாக அவனும் என்னை அப்படி நேசிப்பான். கோவம் இருக்கும் அவனுக்கு, ஆனால் எனக்கு அவன் மேலே ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப என்னை நேசிக்கிற பையன். ஆக்சுவலாக ஒருவேளை அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம், அந்த கோவத்தில் நியாயமும் வந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷனில் பேசுகிறாங்க. நட்பு பிரியும் போது என் வெர்ஷன் ஒன்று அவன் வெர்ஷன் அப்படி பிரிஞ்சு பேசிக்கிட்டோம்ல, அப்படி கிடையாது. அதெல்லாம் மீறி அந்த நட்பு ரொம்ப அழகான நட்பு தான் எப்பயுமே. என்ன படம் சார்? இப்போதான் வருது, நான் எப்பவுமே முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இல்லை சார், நடிப்புன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு 2-3 படம் பண்ணலாம் சார். காசு ரொம்ப கம்மியாச்சுன்னு நடிக்கலாம் ஆக்சுவலாக. நான் அப்படியே யோசிக்கிறேன். ஏன்னா நான் கேட்குற சம்பளம் கொடுக்கவே முடியாது ஆக்சுவலாக. ரொம்ப மோசமாக சம்பளம் கேட்குறேன் ஆக்சுவலாக. ஆனால் அப்பயும் இல்லை, துரத்தி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஒரு படமாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயக்குனராக ஒர்க் பண்ணும்போது என்னால் நினச்சி பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பில் படத்தில் வந்து டைரக்டர் மிஷ்கினாவே நடிக்க ஒரு கதையை எழுதி என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ அந்த படத்தில் டைரக்டராகவே நடிக்கிறேன். அது ஓகே, ஒரு 3 நாள் ஓகே. நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு 25 நாள் கேட்டான், என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசாக கேட்டேன், அதுவும் கொடுக்க முடியலனால மாட்டேன்ட்டான் போல ஆக்சுவலாக. வெரி ஸ்வீட் பாய் ஆக்சுவலாக. அந்த படம் பெரிய ஹிட் ஆகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம் ஆக்சுவலாக. நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அது வந்து புரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அது ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்தளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேனாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்தில் போயிட்டு இப்போ நடிக்கிறதுக்கு டைமே கிடையாது.